இல்ல போயிட்டு google.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு URL பேஸ்ட் பண்ணா என்ன நடக்கும்? கூகுள் ப்ரௌசர் என்ன பண்ணும் அப்படின்னா, டிஎன்எஸ்ட்ட போயிட்டு இந்த டொமைனோட ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்கும். ஸோ தட் நமக்கு வந்து அதோட ஐபி அட்ரஸை வந்து டிஎன்எஸ் ரிப்ளை பண்ணும். ஏன்னா நம்ம ஒரு சர்வரோட கம்யூனிகேட் பண்றோம் அப்படின்னா அதோட ஐபி அட்ரஸ் வந்து மஸ்ட் நீடட். ப்ரௌசர் என்ன பண்ணும் அப்படின்னா கூகுள் அந்த ஆக்சுவல் சர்வர் இருக்குல்ல அதோட ஒரு கம்யூனிகேஷனை கிரியேட் பண்ணும் யூசிங் டிசிபி ப்ரோட்டோகால். அது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு செக்யூராக ஒரு கம்யூனிகேஷனை கிரியேட் பண்ணிப்போம். ஸோ தட் நம்ம ரெஸ்பான்ஸ் அந்த ரெக்வஸ்ட்டை வந்து இன்பிட்வீன் ஷேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அகைன் HTTP ப்ரோட்டோகாலில் ஒரு ரெக்வஸ்ட் வந்து ஷூட் பண்ணும். ஏன்னா அந்த ஹோம் பேஜ் வந்து லோட் ஆகணும். google.com அப்படிங்கிறது கூகுளோட ஹோம் பேஜ் கரெக்டாக. ஸோ வந்துட்டு கூகுள் என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும் யூசிங் HTML CSS JavaScript. ஒன்ஸ் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளோட ப்ரௌசரில் கூகுளோட ஹோம் பேஜ் வந்து ரெண்டர் ஆகும். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா கூகுளில் போய் google.comனு போட்டால் கூகுளோட ஹோம் பேஜ் தான் அகைன் ரெண்டர் ஆகும். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. வந்துட்டு DNS அப்புறம் TCP அப்புறம் வந்துட்டு HTTP தென் ரெண்டரிங் த பேஜஸ் இன் அவர் ப்ரௌசர். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க.